ஓகே, அடுத்த ஸ்லோகம் நம்ம போலாம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். யஷ்ச மூடதமோ லோகே யஷ்ச புத்தே பரம் கதக தாவுபௌ சுகம் ஏதே தே கிளிஷ்யதி அந்தரிதோ ஜனக. மொழிபெயர்ப்பு. கடைத்தரமான மூடர்கள் மற்றும் புத்திக்கு மேம்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஆகிய இருவருமே இன்பம் அனுபவிக்கின்றனர். ஆனால் இவர்களுக்கு இடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். விதுரருடைய வார்த்தையை பாருங்க. கடைத்தனமான மூடர்கள் அப்படின்னா பைத்தியம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. அவனுக்கு சாப்பிட இருக்கோ இல்லையோ சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம இருக்கிறது யாருன்னா அவங்கதான். இன்னொருத்தர் யாரு அப்படின்னாக்க மிகச்சிறந்த அறிவாளிகள். வேத சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நடுவுல 2ஆம் கட்டனா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு விதுரர் சொல்ற. சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேங்க. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மூடர்களில் கடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பங்களை புரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கும் அவர்கள் வாழ்வின் துன்பங்களை பற்றி விசாரிப்பதில்லை. இவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்களின் நிலையில் உள்ளனர். உயர்ந்தவர்களின் கண்ணுக்கு துன்பத்தில் ஆழ்ந்திருப்பது போல் காணப்படும் இவர்கள் பௌதிக துன்பத்தை அறிந்திருக்கவில்லை. ஒரு பன்றி அசுத்தமான இடத்தில் வாழ்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உடலுறவு சுகத்தில் ஈடுபடுகிறது. மேலும் உயிர் வாழ்வதற்கு கடினமாக உழைக்கிறது. இவ்வாறான தன் வாழ்வு இழிவானது என்பதை அது அறியவில்லை. அது போலவே பௌதிக வாழ்வின் துன்பங்களை அறியாமல் உடலுறவு வாழ்விலும் கடின உழைப்பிலும் மகிழ்ச்சியடையும் மனிதர் மூடர்களிலேயே கடைப்பட்டவர்கள் ஆவர். இருப்பினும் துன்பங்களை பற்றி அறியாததால் அவர்கள் பெயரளவே ஆன இன்பத்தை அனுபவிக்கின்றனர். புக்திக்கும் மேலான உன்னதமான முக்தியடைந்த நிலையில் உள்ள மற்றொரு பிரிவினர் உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். இவர்கள் பரமஹம்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாய் பன்றிகளின் நிலையிலோ அல்லது பரமஹம்சர்களின் நிலையிலோ இல்லாதவர்கள் பௌதீக துன்பங்களை உணர்கின்றனர். இவர்களுக்கு பரம சத்தியத்தை பற்றிய விசாரணை தேவைப்படுகிறது. அதோதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்பொழுது பிரம்மத்தை பற்றிய ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் குறிப்பிடுகின்றது. பரமஹம்சர்களுக்கும் முட்டாள்களுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இந்த விசாரணை தேவைப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாதருக்கு பன்றியோட உதாரணத்தை கொடுக்கிறார். அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு சாக்கடை ஓரத்துல ரொம்ப ஆனந்தமா படுத்து கிடப்பாங்க இல்லையா? நேரம் கிடைக்கும் போது அவங்களுடைய இன்பத்தை அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது காசு சம்பாரிச்சு அவங்க போதையில ஈடுபடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு எந்த பௌதிக துன்பமும் கிடையாது. இன்னொருத்தர் யாரு? பரமஹம்சர்கள். பரமஹம்சர்கள் இந்த பௌதிக உலகத்திலேருந்து இருக்கும் போதே இந்த பௌதிக உலகத்தோட தொடர்பே இல்லாம வாழ்றவங்க தான் பரமஹம்சர்கள். அவங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. நடுவுல மாட்டிட்டு இருக்கிற நம்ம தான், 2ஆம் கட்டனா இருக்கிற நம்ம தான் என்ன பண்றோம், இந்த பௌதிக துன்பங்களை உணர்றோம். அப்ப நமக்கு இந்த விசாரணைகள் எல்லாம் தேவையா இருக்கு. சோ அதனால போதையில இருக்கிற ஒருத்தருக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரச்சாரம் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அவன் தெளிஞ்சாதான், அவனுக்கு அந்த தெளிவு ஏற்பட்டாதான் அவனால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. அர்த்தபாவம் விநிச்சித்ய பிரதீதஸ்ய அபிநாத்மனக தாம் சாபியுஷ்மச்சரண சேவையாகம் பரானுதே. ஆனால் அன்பிற்குரியவரே, பௌதிக தோற்றம் உண்மையானதாக காணப்பட்ட போதிலும் அதில் சாராம்சம் இல்லை என்பதை இப்பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பதால் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தங்களுடைய பாதங்களுக்கு தொண்டு செய்வதனால் எனது பொய்யான கருத்தை விட்டொழிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். சோ வெறும் அறிவுரை மட்டும் போதாது, பக்தர்களுக்கு சேவையும் செய்யணும். அதை இங்க நம்ம பாக்குறோம். புஸ்தக அறிவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான். உண்மையிலே ஒரு பாகவதற்கு சேவை செய்யும் போது நாம முழுமையான அறிவை பெறுகிறோம். நெக்ஸ்ட் மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆச்சாரியர் சில பிரபுபாதத்தை தலை துண்டிக்கப்படுவது போல் கனவு காண்பதில் உண்மையான மதிப்பில்லை. அதுபோலவே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பங்கள் மேலோட்டமானவையும் உண்மையான மதிப்பற்றவையும் ஆகும். தத்துவ ரீதியில் இக்கூற்று மிகவும் உண்மையானதுதான் என்றாலும் தன்னுணர்வு பாதை உள்ள
ஆரம்ப சாதகனால் இதை நடைமுறையில் உணர்ந்தறிவது மிகவும் கடினமாகும். எனினும் மைத்திரேயரை போன்ற சிறந்த ஆன்மீகர்களுக்கு பாத சேவை செய்வதன் மூலமாகவும் அவர்களுடன் இடைவிடாமல் சகவாசம் கொள்வதன் மூலமாகவும் ஆத்மா பௌதிக துன்பங்களை அனுபவிக்கிறான் என்ற தவறான கருத்தை ஒருவரால் கைவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பக்தர்களுக்கு சேவை செய்யறது மிக மிக முக்கியமானது. பகவத் பக்தர்களுடைய சேவை அப்படிங்கிறது உன்னதமானது. அந்த சேவை இல்லாம நாம என்ன பண்ண முடியாது, விஷயங்களை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் தூய பக்தர்களுக்கு, ஆன்மீக குரு இந்த மாதிரி நிலையில உள்ள பக்தர்களுக்கு கண்டிப்பா நம்ம சேவை செய்யணும். ஒருத்தருக்கு கேள்வி வரலாம், நாங்க இன்னும் ஆன்மீக குருவை ஏத்துக்கலையே, நாங்க எப்படி சேவை செய்யறது அப்படின்னு கேள்வி வரலாம். ஆன்மீக குருவை ஏத்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக குரு என் பக்கத்துல இல்லையே, இல்ல நான் அவர் பக்கத்துல இல்லையே, எப்படி சேவை செய்யறது, இந்த கேள்வி வருமா வராதா? வரும் இல்லையா? ஆன்மீக குருவை ஏத்துக்காதவங்க என்ன செய்யணும்? ஆன்மீக குருவை ஏத்துக்கணும், அதுக்கான முயற்சியில இறங்கணும். ஆன்மீக குருவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அருகில நம்ம இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா அவருக்கு சேவை செய்யணும். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னா எப்பவுமே அவருடைய ஆணைகளை நாம கடைபிடிக்கணும். அதுவே அவருடைய சேவை. ஆன்மீக குரு சொல்றார், நீ 16 மாலை ஜபம் பண்ணு, பகவானுக்கு நைவேதம் பண்ணி பிரசாதமா சாப்பிடு அப்படின்னு சொல்றார். அந்த கட்டளைகளை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஆன்மீக குருவுக்கு நாம சேவை செய்யறோம். பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அந்த கட்டளையை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஆன்மீக குருவை நாம சேவை செய்யறோம். வாப்பு சேவா, வாணி சேவான்னு 2 சேவா இருக்கு. வாப்பு சேவா அப்படின்னாக்க ஆன்மீக குரு அருகில நாம இருக்கும் போது அவருக்கு உடலால அவருடைய புற உடலுக்கு நாம சேவை செய்யறது. அவருக்கு பிரசாதம் செய்து கொடுக்கறது, அவருக்கு தேவையான பொருள்களை கொடுக்கறது, அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கறது, இதெல்லாம் வாப்பு சேவா. இப்போ இந்த கௌரவ பூர்ணிமா சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லா மகாராஜஸும் இங்க மாயப்பூருக்கு வந்துருவாங்க. பைய மகாராஜஸ் இங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் என்னோட குரு மகாராஜுக்கு குக்கிங் பண்றேன், நான் அது பண்றேன், என் குரு மகாராஜ் வந்திருக்காரு, எங்க வீட்டுல தங்க போறாரு, நான் கிளீன் பண்றேன். ஸோ சம்திங் அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, பிஸியா இருப்பாங்க. அவங்கவுங்க ஆன்மீக குரு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க டீமா பிரிச்சு எல்லாரும் ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம அதை பண்ணலாம். இந்த சந்தர்ப்பம் கிடைக்காத போது அவங்களுடைய கட்டளைகள் என்னவோ அந்த கட்டளைகளை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஆன்மீக குரு பக்கத்துல இருந்தாலும் சரி, அவர் தூரத்துல அமெரிக்கா போயிருந்தாலும் சரி, அவருடைய கட்டளைகளை நாம எப்பவுமே கடைபிடிக்கணும். சோ அதுதான் ஆன்மீக குருவுக்கு சேவை செய்யறதுன்னு அர்த்தம். யத் சேவையா பகவதः கூட்டஸ்தஸ்ய மதுத்விஷக ரதிராசோ பவேத் தீவிர பாதையோர் வியசனார்தனக. ஆன்மீக குருவின் பாதங்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக மது என்ற அரக்கனின் மாற்றமற்ற எதிரியும் தமக்கு செய்யப்படும் சேவையின் காரணத்தால் பௌதிக துன்பங்களை அழித்து விடுபவருமான அப்பரம புருஷரின் தொண்டில் உன்னத பரவசத்தை ஒருவரால் வளர்த்து கொள்ள முடியும். சோ பகவானுக்கு சேவை செய்வதை விட பக்தர்களுக்கு சேவை செய்வது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதிலும் அவருடைய தூய பக்தர்களுக்கு சேவை செய்வது மிக மிக உயர்ந்தது. மது அப்படிங்கிற அரக்கனை அழிச்சிருக்காரு இல்லையா, மது கைட்டப்பா, இந்த அரக்கர்களை அழிச்ச அந்த பகவான் அவருடைய அந்த பரமபுருஷனுடைய தொண்டுல, அதாவது பகவானுக்கு தொண்டு செய்யறது அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய பக்தர்களுக்கு தொண்டு செய்யறதுதான். அதனால பகவான் பூரணமான திருப்தி அடைகிறார். மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவத் தொண்டில் உன்னத பற்றை அடைவதில் மைத்திரேய முனிவரை போன்ற ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் சகவாசம் உறுதுணையாக இருக்கும். பகவான் மது என்ற அரக்கனின் எதிரியாவார். அதாவது பகவான் தமது தூய பக்தர்களின் துன்பங்களுக்கு எதிரியாக இருக்கிறார். இப்பதத்தில் ரதி ராஷக என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பகவானிடம் வெவ்வேறு உன்னதமான உறவு முறைகளில் பாவ தொண்டு செய்யப்படுகிறது. சாந்தம், தாஷ்யம், சாக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம். பகவானின் உன்னத அன்பு தொண்டை பெற்று முக்தியடைந்த நிலையில் உள்ள ஜீவராசி குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பாவத்தினால் கவரப்படுகிறார். மேலும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஒருவர் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவரது பௌதிக பற்று தானாகவே அழிந்து விடுகிறது என்று
பகவத்கீதை 2.59 கூறுகிறது. ரஷவர்ஜம் ரசோபி அஷ்ய பரம் திருஷ்வா நிவர்த்ததே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த 5 விதமான உன்னதமான உறவு நிலைகள் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம். இந்த 5 உறவு நிலைகள். சாந்தம்னா என்ன உறவு நிலை? சாந்த பக்தினா என்ன உறவு நிலை? மரம் செடி கொடிகள் மாதிரி விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் மாதிரி வெரி சேவை குட், செய்யும். வெரி குட், வெரி குட். அடுத்தது தாஸ்யம். அது என்ன உறவு நிலை? பகவானுக்கு பகவானுக்கு கைங்கரியம் சேவை செய்வது, ஆஞ்சநேயர் மாதிரி செய்வது. வெரி குட். ஆஞ்சநேயர் மாதிரி நல்ல உதாரணத்தோட சொல்லிட்டாங்க. ஆஞ்சநேயர் மாதிரி பகவான் என்னுடைய தலைவன், நான் அவருடைய தாசன் அப்படின்னு அந்த உறவுல சேவை செய்யறது. அடுத்தது சக்கியம். அது என்ன உறவு நிலை? நண்பன், ஒரு சின்ன நட்புறவு. நண்பன். அர்ஜுனன் போல. அர்ஜுனன் போல. வெரி குட், வெரி குட். வாத்சல்யம். அது என்ன உறவு நிலை? பெற்றோர்கள், யசோதா. யசோதா, Very good, very தாய் good, தந்தையர் உறவு. very good. மாதுரியம். அது என்ன உறவு நிலை? கோபியர்கள் மத்தியில் ராதாராணி மகள். ஸ்ரீமதி ராதாராணி, கோபியர்கள், அதுக்கப்புறம் துவாரகையில இருக்கக்கூடிய ராணிகள், இதெல்லாம் வந்து மாதுரிய ரசம். அப்புறம் லக்ஷ்மி தேவிகள், இதெல்லாம் மாதுரிய ரசம். சோ இந்த உறவு நிறைகள் நமக்கும் பகவானுக்கும் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற அந்த உறவுல இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு சாந்த ரசத்துல இருக்கோம் அப்படின்னாக்க, நாமளும் கோலோகத்துல போய் எப்படி இருக்கலாம்? ஒரு புல்லா இருக்கலாம். நாமளும் கோலோகத்துல போய் ஒரு புல்லாவோ, ஒரு மண்ணாவோ, ஒரு கல்லாவோ, ஏதோ ஒரு விதத்துல நம்ம பகவானுக்கு அங்க சேவை செய்யலாம். அடுத்து தாசனா இருக்கும் அப்படின்னா, யார் பகவானுக்கு தாசை பாவத்துல சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு நாம சேவை செய்யறவங்களா இருக்கும். அந்த பக்தர்களுக்கு நாம போய் அங்க சேவை செய்வோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையில இருக்கிற பக்தர்களுக்கு, இப்போ யசோதா அம்மா வந்து வாத்சல்ய பாவத்துல இருக்காங்க. அவங்க இப்ப பகவானை குளிப்பாட்ட போறாங்க, அவருக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க அப்படின்னாக்க, அதுக்கு உண்டான பொருள்களை சேமிச்சு கொடுக்கறது, அந்த பொருள்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் நம்ம கோவில்லையும் செய்யறோம் பாருங்க. ஆனா அந்த பாவம் இல்லாம செய்யறோம். ஜென்மாஷ்டமி அப்போ ஒவ்வொரு தடவையும் அபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொரு இஸ்கான்லயும் ஸ்பெஷலா இருக்கும். ஒவ்வொருத்தரும் யூனிக்கா பண்ணுவாங்க. என்னென்ன பழங்கள் இருக்கோ, அந்த சீசன்ல என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அத்தனை பழரசங்களாலையும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சோ அந்த பழத்தெல்லாம் உரிச்சு, அதுக்கப்புறம் அந்த மிக்சியில போட்டு ஜூஸ் எடுக்கிறது, எதோட பால் கலந்து எதுக்கு ஜூஸ் எடுக்கணும், எதுக்குல வந்து தண்ணியில கலந்து ஜூஸ் எடுக்கணும், இந்த மாதிரி விதவிதமா ஜூஸ் எடுக்கிறது, விதவிதமான திரவியங்களை சேகரிக்கிறது, அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டு வர்றது. சோ இந்த சேவைகள் எல்லாம் என்ன? பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவைகள். பூ கட்டுறவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பூ கட்டிக்கிட்டே இருப்பாங்க அழகா பகவானுக்கு. சமைக்கிறவங்க சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன? யாருடைய சேவை? வாத்சல்ய பாவத்துல நம்ம செய்யணும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு. ஆனா நமக்கு அந்த பாவம் வர்றது இல்லை. நம்ம ஏதோ வேலை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு சந்தோஷம் இருக்கும், சந்தோஷமா சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த பாவம் என்னன்னு நமக்கு தெரியாது. எந்த பாவத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது வந்து ஆன்மீக குருவினால பின்னாடி நம்ம வந்து கோலகம் போகும்போது நமக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, நாமளா இப்போ கற்பனை பண்ணிட்டு நான் இந்த பாவத்துல இருக்கேன், நான் அந்த பாவத்துல இருக்கேன் அப்படின்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது. அடுத்து இந்த 2:59 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினக ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. என்ன அர்த்தம்? விஷயா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, புலனின்ப பொருட்கள். புலனின்ப பொருட்கள். கண்ணுக்கு என்ன புலனின்பம்? பாக்குறது. காதுக்கு கேக்குறது. சோ இது மாதிரி ஒவ்வொரு புலனுக்கு ஒரு புலனின்பம் இருக்கு இல்லையா? அதை நிறுத்த முடியாது, அதை நிராகாரம் பண்ண முடியாது. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேஹினக. நம்ம உடல் இருக்கிற வரைக்கும் இந்த புலனின்பத்தை நம்மளால நிறுத்த முடியாது. கண்ணை நீ வந்து பார்க்க கூடாது, கண் அப்படி மூடிக்கிட்டே இரு அப்படிலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து பக்தி வைபவ் எக்ஸாம்ல எல்லாம் ஆன்லைன்ல தான் நாங்க படிக்கிறோம். அதனால ஸ்லோகா ரெசிடேஷன் சொல்லும் போது கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஸ்லோகா ரிசைட் பண்ணி, ஸ்லோகா நம்பர் சொல்லி ஸ்லோகா ரிசைட் பண்ணி, டிரான்ஸ்லேஷனும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும். எப்படா கண்ணை திறப்போன்னு இருக்கும். ஒரு 3 ஸ்லோகா அதுவும் சேர்ந்து சொல்லணும். 3 ஸ்லோகா பாகவத ஸ்லோகா 3 ஸ்லோகா சேர்ந்து சொல்லணும். அப்போ கண்ணை மூடிக்கிட்டே 3 சேர்ந்து சொல்லணும். எப்படா கண்ணை திறப்போன்னு இருக்கும் அந்த நேரம். எனக்கு எப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருக்க முடியும்? இருக்கவே முடியாது.
இல்லையா? சோ விஷயாவினி வர்த்தந்தை நிராகாரசே தேகினக. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உயர்ந்த சுவையை கொடுக்கணும். புலன்களுக்கு என்ன சுவை கொடுக்கணும்? உயர்ந்த சுவையை கொடுக்கணும். ரசவர்ஜம் ரசோபியஸ்ய, அந்த ரசம் அப்படிங்கிறது, அந்த சுவை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? உயர்ந்த சுவையா இருக்கணும். தாழ்ந்த சுவையை கொடுக்க கூடாது. நீங்க சரணாமிர்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி எல்லாம் சாப்பிடவே பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்காது. பகவானுடைய பாத கமலங்கள்ல இருந்து வரக்கூடிய சரணாமிர்தத்தை ஒருத்தர் சுவைச்சாங்க அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்த எதுவுமே சுவைக்காது. அதனால பிரபுபாதர் ஒவ்வொரு கோவில்லையும் சரணாமிர்தம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. டெய்லி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும். நம்ம பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ள டெய்லி பண்ணுவாங்க. சின்ன டேட்டிஸ்க்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி அந்த சரணாமிர்தத்தை வெளியில வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு சரணாமிர்தம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சோ அந்த சரணாமிர்தத்தை நம்ம சுவைச்சோம் அப்படின்னாக்க அதுக்கு மேல ஒரு சுவை கிடையவே கிடையாது. பகவானுடைய பாதங்கள் பட்டு வரக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கே, அதை நம்ம குடிக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த துளசி மலர்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து அது அவ்வளவு நறுமணமா இருக்கும். அதுவும் இங்க மாயப்பூர்ல ரொம்ப ஸ்பெஷல் சரணாமிர்தம். டெய்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சரணாமிர்தம். 3 பேர் நின்று டெய்லி 3 டேட்டிஸ்க்கும், ராதா மாதவங்களுக்கு, பஞ்சதத்துவாக்கு, நரசிம்மருக்கு 3 பேருக்கும் அபிஷேகம் பண்ணி இந்த சரணாமிர்தத்தை டெய்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சோ அதனால ஒவ்வொன்றும் உயர்ந்த சுவை. இப்ப பகவானை பத்தி படிக்கிறோம், கேட்கிறோம். இதுக்கப்புறம் போய் நம்ம சாதாரண மனுஷன் அவன் என்ன பண்ணான், இங்க யாரு போனா, இதெல்லாம் படிக்கணும்னு தோணுமா? தோணவே தோணாது இல்லையா? பேப்பர் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும், இதெல்லாம் தோணவே தோணாது. அதே மாதிரி தேவையில்லாத அந்த ஈடுபாடுகள் எல்லாம் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வரணும். இந்த சுவை இருந்ததுன்னா அது குறையும், இந்த சுவை இல்லைன்னா அது குறையாது. இந்த சுவை இல்லை நமக்கு அப்படின்னாக்கா அது குறையவே குறையாது, அது அப்படியேதான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட். துராபாஹி அல்பதபசக சேவா வைகுண்டவத் ஸ்மசோ யத்ரோபகீயதே நித்யம் தேவ தேவோ ஜனார்தனக. மிக குறைந்த தவம் செய்தவர்களால் பகவானின் ராஜ்யமான வைகுண்ட லோகங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் தூய பக்தர்களின் தொண்டை பெறுவது மிக கடினம். தேவர்களின் இறைவனும் ஜீவராசிகளை ஆள்பவருமான பரமபுருஷரை போற்றி புகழ்வதில் தூய பக்தர்கள் 100% ஈடுபடுகின்றனர். சோ பக்தர்களுடைய சேவை கிடைக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. பக்தர்கள் யாரும் அவங்களுடைய சேவையை நோக்கங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அனாவசியமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு பக்தர்களை அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய சொந்த காரியங்களை இன்னொருக்கு சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாமளே நம்மளுடைய காரியங்களை செய்துக்கணும். உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தண்ணி கொண்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. வீட்லயே நம்ம அந்த மாதிரி சில சமயங்கள்ல செய்வோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளால நம்ம காரியங்களை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும். அது ரொம்ப முக்கியம். ஆனா குழந்தைங்களை பயிற்சி பண்றதுக்காக அதை நம்ம செய்யலாம். இந்த குழந்தைங்களுக்கு சேவை கொடுக்கறதுக்காக நம்ம அதை செய்யலாம், தவறு கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சொந்த காரியங்களை நாம செய்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். தயவுசெய்து அட்மிட் பண்ணாதீங்க. அட்மிட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எல்லா வேத வல்லுநர்களாலும் சிபாரிசு செய்யப்படுவது போல் மகாத்மாக்களாக உள்ள ஆன்மீகிகளுக்கு தொண்டு செய்வதுதான் முக்திக்கான வழியாகும். பகவானின் ராஜ்யமான வைகுண்டத்திற்கு செல்லும் வழியில் உள்ளவர்களும் லாபமற்ற வரட்டு தத்துவத்தை பேசுவதற்கு பதிலாக எப்பொழுதும் பகவானின் மகிமைகளை கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பவர்களுமான தூய பக்தர்கள் தான் மகாத்மாக்கள் என்று பகவத்கீதை கூறுகிறது. மகாத்மாக்களுடன் சகவாசம் கொள்வதெனும் இம்முறை நினைவில் கெட்டாத காலத்திலிருந்தே சிபாரிசு செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் சண்டை சச்சரவுகளும் கபடமும் நிறைந்த இந்த யுகத்தில் இம்முறையைத்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முக்கியமானதென்று சிபாரிசு செய்துள்ளார். நல்ல தவ பயன்களை பெறாத ஒருவன் கூட பகவானின் மகிமைகளை பாடுவதிலும் கேட்பதிலும் ஈடுபட்டுள்ள மகாத்மாக்களின் புகலிடத்தை ஏற்பானாயின் பகவானிடம் திரும்பி செல்லும் வழியில் அவன் முன்னேற்றம் அடைவது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்தனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அப்யயம். 2 நாள் முன்னாடி தான் நம்ம இந்த ஸ்லோகம் படிச்சோம் ஒரு பொருளுரையில. சோ மகாத்மாக்கள் அப்படிங்கிறவங்க யாரையாவது நம்ம உருவாக்க முடியாது. இப்ப யாரோ ஒருத்தர் அரசியல்வாதிகள் இல்லைன்னா வேற யாரோ ஒரு சமூக தொண்டர், அவரை மகாத்மான்னு சொல்லிலாம் என்ன பண்ண முடியாது. மகாத்மாக்கள் எல்லாம் நம்ம உருவாக்க முடியாது. மகாத்மா அப்படிங்கிறவர் பகவானுடைய அந்தரங்க சக்தியில் அடைக்கலம் கொண்டவர். தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக. ஆசிரித்தானா அடைக்கலம் எடுத்துக்கணும். அவர் அந்தரங்க சக்தியில் அடைக்கலம் ஏத்துக்கிட்டவர். அந்தரங்க சக்தியில அடைக்கலம் ஏத்துக்கிட்டவங்க என்ன செய்வாங்க? பகவத் தொண்டில மட்டுமே ஈடுபடுவாங்க.
மத்த பௌதிக செயல்கள் எதுவும் அவங்கள பாதிக்கவே பாதிக்காது, அதுல ஈடுபடவே மாட்டாங்க. ஆனா பகவானுக்கு சேவை செய்யும் போது அது வந்து பாக்குறவங்களுக்கு பௌதிக செயல் மாதிரி தெரியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா சாதாரணமா பாக்குறவங்களுக்கு அது ஒரு பௌதிகமான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். என்ன கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுறோம், நம்மளுடைய புலனின்பதுக்காக வீடு கட்டுறோம். ஆனா பக்தர்கள் பகவானுடைய சேவைக்காக கோவிலை கட்டுறாங்க இல்லையா? இப்ப நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா பக்தர்கள் பகவானுடைய புஸ்தகங்களை என்ன பண்றாங்க, விநியோகம் பண்றாங்க. நான் முதல்ல இஸ்கான் போன சமயத்துல முதல்ல கேட்ட கேள்வி இதுதான், ஒரு பகவத்கீதை வித்தா எவ்வளவு கிடைக்கும் பிரபு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நாங்க பிசினஸ் பண்ற ஃபேமிலி, வியாபாரம்னா என்ன இருக்கும், லாபம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த கேள்வி கேட்டேன், ஒரு பகவத்கீதை வித்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பிரபு அப்படின்னு கேட்டேன். அந்த பக்தர் எனக்கு என்ன பதில் சொல்றா தெரியுமா? ஒரு பக்தர் கிடைப்பார் அப்படின்னு சொன்னார். பகவத்கீதை வித்தா நமக்கு ஒரு பக்தர் கிடைப்பார் அப்படின்னு சொன்னார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இது வியாபாரம் கிடையாது, இது வந்து பணத்துக்காக செய்யறது கிடையாது, இது வந்து சேவை அப்படின்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு இது புரியல. சோ எல்லாரும் விக்கிறாங்க, எல்லா சாமானும் விக்கிறாங்க, நாமளும் என்ன பண்றோம், ஒரு கடையை போட்டுட்டு அங்க நின்று பகவத்கீதை பகவத்கீதை பகவத்கீதைன்னு வித்துட்டு இருக்கோம். ஸோ அன்னையிலேருந்து நான் வந்து அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு பதில் பாருங்க, இவ்வளவு அருமையான பதில் இல்லையா? ஏதாவது சொல்லியிருக்கலாம் அவர், ஆனா இந்த பதில சொன்னார், ஒரு பக்தர் கிடைப்பார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால இந்த புஸ்தக விநியோகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு பௌதிகமான செயல் மாதிரி இருக்கும், புக்கு பிரிண்ட் பண்றாங்க. அப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, குறைச்சு கொடுங்க குறைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்மளால வந்து ஸ்ட்ராங்கா பேச முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பேச முடியும். இது பகவானுக்காக செய்யறோங்க, நீங்க இதை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா பகவானுடைய சேவையில நீங்க ஈடுபடுறீங்க. ஏன்னா பேரும் பேசுவாங்க வந்து, ஏங்க அந்த பெரிய பகவத்கீதையே நாங்க வந்து 50 ரூபான்னு வாங்கணும், நீங்க என்னங்க இந்த சின்ன புக்கு வச்சு 300 ரூபான்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கறவங்க கேட்பாங்க. ஆனா அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம், இது வந்து பகவானுடைய சேவைக்காக நீங்க வந்து இது கொடுக்குறீங்க. அப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, பகவத்கீதை எல்லாம் ஃப்ரீயா தானே கொடுக்கணும், நீங்க என்ன விக்கிறீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதையும் கேட்பாங்க. ஃப்ரீயா தானே கொடுக்கணும், பகவான் ஃப்ரீயா தான் சொன்னாரு, ஆனா நாங்க பிரிண்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம்ல, பகவான் காசு வாங்கல அர்ஜுனன்ட்ட, இவ்வளவு ரூபா கொடு பகவத்கீதை சொல்றேன், அவர் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் வசூல் பண்ணல. ஆனா நம்ம அது புக்கெல்லாம் போட்டு பிரிண்ட் எல்லாம் பண்ணி அட்டையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கன்வின்ஸ் பண்றது. பகவத்கீதை ஃப்ரீ தாங்க, இவங்க கோவிலுக்கு வாங்க, ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்குறோம், நீங்க காசே கொடுக்க வேண்டாம், கேட்டுட்டு சாப்பிட்டும் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நீங்க பகவத்கீதையை ஃப்ரீயா கேட்கலாம், வயிற்றுக்கும் ஃபுல்லா நீங்க சாப்பிட்டு பிரசாதமும் சாப்பிட்டு போகலாம், அதெல்லாம் ஃப்ரீ தான். ஆனா புக்கு பிரிண்ட் இதெல்லாம் வருது இல்ல, அதையும் மீறி யாராவது வந்து கேட்பாங்க, இல்ல இல்ல கொடுக்கலாமே நீங்க அப்படின்னா, ஓகே நீங்க 10 புக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, நாங்க 10 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் இல்லையா? எதுவுமே என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபார்முக்கு வந்து தானே ஆகணும். சோ அதனால பகவானுடைய செயல்கள், பக்தர்களுடைய செயல்கள் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பௌதிகமான காரியங்கள் மாதிரி இருந்தாலும் மகாத்மாக்களுடைய செயல்கள் ஆன்மீக சக்தியில இருக்கக்கூடிய செயல்கள், ஆன்மீக சக்திக்கு உட்பட்ட செயல்கள், பௌதிக சக்திக்கு உட்பட்ட செயல்கள் கிடையாது. சிருஷ்டுவாக்ரே மகத் ஆதீனி சவிகாராணி அனுக்ரமாத் தேவ்யோ விராஜம் உத்ருத்ய தம் அனு பிராவிஷத் விபுஹு. மொத்த பௌதிக சக்தியான மகத்தத்துவத்தை படைத்து புலன்களையும் புலன் உறுப்புகளையும் கொண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தையும் படைத்த பிறகு பரமபுருஷர் அதற்குள் பிரவேசித்தார். சோ மைத்ரேயர் இப்போத சொன்னதை இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். மைத்ரேய முனிவரின் பதில்களில் முழு திருப்தி அடைந்த விதுரர் பகவானின் சிருஷ்டியை பற்றிய எஞ்சியுள்ள பகுதிகளையும் அறிய விரும்பினார். சோ அடுத்த அவருடைய விசாரணை அந்த திசையில போக போகுது. எம் ஆஹூர் ஆத்யம் புருஷம் சகஸ்ராங்கிரி ஊருபாஹுவம் யத்ர விஸ்வ இமே லோகாக ச விகாச்சம் த ஆசதே. காரணக்கடலில் பள்ளி கொண்டுள்ள புருஷ அவதாரம் பௌதிக சிருஷ்டிகளில் உள்ள ஆதி புருஷர் என்று அழைக்கப்படுகிறார். யாருக்குள் எல்லா கிரகங்களும் அவற்றின் வாசிகளும் வாழ்கின்றனவோ அந்த விராட் ரூபத்தில் பகவானுக்கு பல ஆயிரக்கணக்கான கால்களும் கரங்களும் உள்ளன. இது விஸ்வரூபத்தினுடைய ஒரு வர்ணனை. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. முதல் புருஷர் கார்ணோதசாயி விஷ்ணு, இரண்டாவது புருஷர் கர்ப்போதகசாயி விஷ்ணு, மூன்றாவது புருஷர் சீரோதகசாயி விஷ்ணு. இந்த சீரோதகசாயி விஷ்ணுதான் பிரம்மாண்ட ரூபமான விராட் புருஷராக தியானிக்கப்படுகிறார்.
இந்த பிரம்மாண்ட ரூபத்திற்குள் எல்லா கிரகங்களும் அவற்றின் வளர்ச்சிகளும் ஜீவராசிகளும் மிதந்து கொண்டிருக்கின்றன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏற்கனவே நம்ம செகண்ட் கேண்டோல இதெல்லாம் விரிவா பார்த்திருக்கோம். திரும்பவும் இதே தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த சாப்டர்ல இதே தான் நம்ம வந்து பார்க்க போறோம். யஸ்மின் தசபித பிராண சேந்திரியார்த்தேந்திரியஸ்திரிவ்ருத் தயேரிதோ யதோ வர்ணாஸ் தத் விபூதே வதஸ்வனக. சிறந்த பிராமணரே, பகவானின் விராட் ரூபமும் புலன்களும் புலன் பொருட்களும் மேலும் 10 வகையான உயிர் காற்றுகளும் 3 வகையான உயிர் சக்திகளுடன் இருக்கின்றன என்று தாங்கள் கூறினீர்கள். இப்பொழுது நீங்கள் விரும்பினால் குறிப்பிட்ட பிரிவுகளை சேர்ந்த வெவ்வேறு சக்திகளை பற்றி விளக்கி அருளுங்கள். சோ டீடைல்டா இன்னும் கொஞ்சம் கேட்கிறாரு. எத்ர புத்திரைச்ச பௌத்ரைச்ச நப்திருபிஹி சக கோத்ரஜை பிரஜா விசித்ராக்ருத்ய ஆசன் யாபீர் இதம் ததம். பிரபுவே, மகன்கள், பேரன்கள் மற்றும் குடும்ப அங்கத்தினர்களின் உருவங்களில் தோன்றியுள்ள சக்தி பல வகையான உயிரினங்களுக்கிடையில் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளது என்று நான் நினைக்கிறேன். சோ அடுத்தடுத்து வாரிசுகள், குடும்பம், நமக்கு இருக்கிற எல்லா விதமான உறவு முறைகள், இதெல்லாமே என்னது, ஒரு தற்காலிகமான தோற்றம் தான். இது எதுவுமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே தற்காலிகமான ஒரு தோற்றம் தான். பிரஜாபதீனாம் சர்பதிச்சக்லுபே கான் பிரஜாபதீன் சர்காம்ச்சைவானோ சர்காம்ச்ச மனோன் மன்வந்த்ராதிபான். கற்றறிந்த பிராமணரே, தேவர்களின் தலைவரும் பிரஜாபதியுமான பிரம்மா எப்படி யுகங்களின் தலைவர்களான பல்வேறு மனுக்களை ஏற்படுத்த முடிவு செய்தார் என்பதை தயவு செய்து விவரிக்க வேண்டுகிறேன். மனுக்களையும் அவர்களுடைய வம்சத்தையும் கூட விளக்கி அருள வேண்டுகிறேன். சோ மனித இனம், அதனுடைய தோற்றம் வந்து மனு அப்படின்னு பார்த்தோம். அதனால்தான் மனுஷ்ய அப்படிங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு பொருளுரையில பார்த்தோம். கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? இங்க சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டீங்களா மாதாஜி? யாராவது ஒருத்தர் படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். மனித இனம் மனுஷ்ய ஷர பிரஜாபதியான பிரம்மாவின் மகன்களும் பேரன்களுமான மனுக்களிலிருந்து வருகிறது. மனு வம்சத்தினர் எல்லா கிரகங்களிலும் வாழ்ந்து பிரபஞ்சம் முழுவதையும் ஆள்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ மனுஷ்ய அப்படிங்கிற வார்த்தை மனு கிட்ட இருந்து வந்தது. அப்ப மனு கிட்ட இருந்தா நம்ம வந்திருக்கோம். குரங்கு கிட்ட இருந்து வரல. யார்கிட்ட இருந்து வரல? குரங்கு கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா வரல. அட்லீஸ்ட் பக்தர்களாவது இதை வந்து ஸ்திரமா நம்பணும். என்னதான் சயின்ஸ்ல இஷ்டத்துக்கு அவங்க சொல்லி விட்டாலும் நாம இன்னும் அதையே நம்பிட்டு இருக்கோம். குரங்கிட்ட இருந்து வந்தோம், குரங்குகிட்ட இருந்து வந்தோம். கண்டிப்பா நம்ம குரங்கு கிட்ட இருந்து வரல. ரோபா சொல்றார், யாரு சொன்னானோ அவன் வேணா குரங்கு கிட்ட இருந்து வந்திருக்கலாம்ப்பா. நாங்கெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? பிரம்மாவோட அந்த பரம்பரையில நாங்கெல்லாம் வந்திருக்கோம். பிரம்ம மத்துவ சம்பிரதாயத்துல சேர்ந்தவங்க நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்ற. உபரி அத்தே லோகா பூமேர் மித்ராத்மஜா சதே தேஷாம் சம்ஸ்தாம் பரமானம் ச பூர்லோகஸ்ய ச வர்ணய. மித்ரரின் புதல்வரே, பூமிக்கு மேலும் கீழும் உள்ள கிரகங்கள் எப்படி அமைந்துள்ளன என்பதையும் அவற்றின் அளவையும் மற்றும் மண்ணுலகங்களின் அளவையும் கூட அன்புடன் விவரிக்க வேண்டுகிறேன். சோ இதெல்லாம் ஸ்தானம் அப்படிங்கிற டாபிக்ல வரும். 10 விதமான இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 10 விதமான விஷயங்கள் பாகவதத்துல இருக்குன்னு பார்த்தோம். யாருக்கா ஏதாவது ஞாபகம் இருக்கா? 10 விதமான டாபிக்ல ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சோ செகண்ட் கேண்டோல லாஸ்ட்ல பார்த்தோமே, அத சர்க்க விசர்கஸ்ச ஸ்தானம் போஷணம் உதய மன்வந்த்ரோ ஈஷானுகதா நிரோத முக்திராஸ்ரயக. இதான் வந்து 10 விதமான தலைப்புகள். பாகவதத்துடைய 10 விதமான தலைப்புகள். சர்கன சிருஷ்டி, விசர்க, ஸ்தானம், போஷணம், ஊதய, மன்வந்தர, ஈசானுகதா, நிரோத, முக்தி, உத்தம ஸ்லோக. ஆஸ்ரய உத்தம ஸ்லோகம். ஓகே. சோ இதான் 10 விதமான தலைப்புகள். அதுல ஸ்தானம் அப்படிங்கிற தலைப்புல இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்விக்கு அங்க வந்து 5th கேண்டோல பதில் வரும். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறாங்க மாதாஜி. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
எஸ்மின் விஜ்ஞாதே சர்வம் ஏவம் விஜ்ஞாதம் பவதி. பௌதிக மற்றும் ஆன்மீகமான அனைத்தையும் பற்றி பகவானின் பக்தர் அறிந்திருக்கிறார் என்பதை இந்த வேத மந்திரம் உறுதிப்படுத்துகிறது. சில புத்தியற்ற மனிதர்கள் நினைப்பது போல் பக்தர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அல்ல. அவர்களது வழிமுறை நடைமுறைக்கு ஏற்றதாகவும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ள அனைத்தை பற்றியும் அவற்றின் மீதான பகவானின் ஆட்சியை பற்றியும் அவர்கள் அறிவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பக்தர்களை பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மாதிரிதான் இருப்பாங்க. ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடும்போது அப்படி ஆடி பாடி அவங்கள பார்த்தா என்ன கூட்டம் இது அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா பிரபுபாதர் நமக்கு எல்லா அறிவையும் கொடுத்திருக்கார். சாஸ்திர அறிவை முழுசா கொடுத்திருக்கார். அது நம்மளால எந்த அளவுக்கு கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம கிரகிச்சு வச்சுக்கலாம். அதுல முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. என் மேலையும் இருக்கு, இந்த பிரபஞ்சத்து மேலையும் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சது எதுவுமே கிடையாது. துரியன் மானுஷ தேவானாம் சரிஸ்ருப பதத்ரினாம் வதநக சர்க சம்யூகம் கார்பஸ்வேத த்விஜோத்பிதாம். மேலும் கீழ்ப்பட்ட மனித இனம் மனிதர்கள் கருவிலிருந்து பிறப்பவை, வியர்வையிலிருந்து பிறப்பவை, இருமுறை பிறப்பவை பறவைகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் காய்கறிகள் என வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள ஜீவராசிகளை பற்றியும் அவற்றின் உற்பத்திகளையும் உப பிரிவுகளையும் கூட அன்புடன் விவரிக்க வேண்டுகிறேன். சோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கும் போது டீட்டெயிலா கேட்கிறார் பாருங்க. வெறும பகவான் வெண்ணெய் திருடி சாப்பிட்டார், அவர் இந்த லீலை பண்ணார், அந்த லீலை பண்ணார், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு முக்கியத்துவம் எதுக்கும் கொடுக்கப்படுது, படைப்பு லீலைகளுக்கும் கொடுக்கப்படுது. குணாவதாரே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி அப்யயாஸ்ரயம் சுஜதக ஸ்ரீனிவாசஸ்ய வியசக்ஷ்வோதார விக்ரமம். ஜட இயற்கை குணங்களின் அவதாரங்களான பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோரை பற்றியும் பரமபுருஷன் அவதாரங்களை பற்றியும் அவரது பெருந்தன்மையான செயல்களை பற்றியும் கூட தயவு செய்து விளக்கி அருளுங்கள். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டாவத் பிரணாம். பிரணாஸ் மாதாஜி. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றிற்கு முக்கிய மூர்த்திகளாக பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் இருந்த போதிலும் அவர்கள் மிக உயர்ந்த அதிகாரிகள் அல்ல. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முடிவான லட்சியமும் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமும் ஆவார். அனைத்திற்கும் இறுதிய ஓய்வாக ஆசிரிய இருப்பவரும் அவரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஆசிரிய தத்துவமா இருக்கிறதும் பகவான் தான். அந்த 10 டாபிக்ல கடைசியில வருது ஆசிரிய. முக்திக்கு அப்புறம் வருது ஆசிரிய. பாருங்க, முக்திக்கு அப்புறம் வரக்கூடியது ஆசிரிய. ஏன்னா முக்தி தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே முக்தி அவ்வளவு உயர்ந்தது கிடையாது. அதை விட ஆசிரிய தத்துவம் தான் உயர்ந்தது. நிரோத முக்தி ஆசிரியக கடைசியில வர்றதுதான் ஆசிரிய தத்துவம். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. ஆசிரியனா என்ன? பகவான அடைக்கலமா ஏத்துக்கிறது, எந்த நிலையிலும் பகவானுக்கு தொண்டு செய்யறது தான் ஆசிரிய தத்துவம். ஜீவன் என்னைக்குமே என்ன ஆக முடியாது, பகவானாக முடியாது. பகவானுக்கு தொண்டனாத்தான் ஆக முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள்? அப்புறம் உங்களுடைய புருஷோத்தம மாதம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களோட சிறப்பா போயிட்டு இருக்கும். உங்களாலதான் சௌராஷ்டிரகம் 15 சாப்டர் எல்லாம் படிக்கிறோம்ல மாதாஜி டெய்லி. பகவானால போயிட்டு இருக்கு. புருஷோத்தமரான பகவானால நம்மளுடைய புருஷோத்தம மாதம் அற்புதமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆக்சுவலா புருஷோத்தம மாதத்துடைய மகத்துவங்கள் பலது கேட்டிருப்பீங்க. நான் அமரேந்திர பிரபுவோட கிளாஸ் கேட்டேன். அமரேந்திர பிரபு புருஷோத்தமத்தோட குளோரிபிகேஷன் சொன்னாரு. ரொம்ப அற்புதமா சொன்னார். அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 minutes. எனக்கே டைம் ஆயிடுச்சு, ஆனால் 2 minutes ஷேர் பண்ணிக்கணும். சோ இந்த கேள்வி வந்தது, எதுக்காக இந்த மாதம் அதிக மாதம் எங்க இருக்கு அது கேலண்டர்ல, ஜனவரி பிப்ரவரியில இது எங்கேருந்து நடுவுல வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கு. அதை ரெக்டிஃபை பண்ணாரு அவர். அதாவது சூரியன் அடிப்படையா வச்சு ஒரு கேலண்டர், சந்திரன் அடிப்படையா வச்சு ஒரு கேலண்டர். ரெண்டுக்கும் ஒரு மாசமும் ஒரு நாள் வித்தியாசம் வரும், ஒரு நாள்ல வித்தியாசம் வரும். சோ அந்த மாதிரி 11 நாட்கள் ஒரு வருஷத்துல வித்தியாசம் வரும். 11 நாள் சம்திங் வித்தியாசம். 11 நாள் இத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் வரும்.
அதை வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வரும்போது இந்த ஒரு மாசமா வந்து அது ரெண்டையும் வந்து கோப்ப பண்றாங்க. அது எங்க இருக்கு? இந்த ஜனவரி பிப்ரவரியில அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மாசம் என்ன ஆகுது? 30 நாள், ஒரு மாசம் 31 நாள், பிப்ரவரியில 28 நாள். யாராவது ஏன்னு கேட்டோமா? ஏன் அப்படி வச்சிருக்க? ஒரு மாசத்துக்கு 30 நாள் ஏன் வச்ச? ஒரு மாசத்துக்கு எதுக்கு 31 நாள் வச்ச? ஒரு மாசத்துக்கு ஏன் 28 நாள் வச்சேன்னு கேட்டிருக்கோமா? நம்ம கேட்டதே கிடையாது. சரி, ஜனவரினா 31 நாள், பிப்ரவரினா 28 நாள். இந்த முட்டையை வேற வச்சுப்போம்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது முட்டையை வச்சு நம்ம வந்து இது 30 நாள், இது 31 நாள் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஏன்னு நம்ம கேட்டதே இல்லை. ஆனா புருஷோத்தம் மந்த் அதிக மாசம் அப்படின்னு வந்தோடனே நமக்கு என்ன வருது? கேள்வி வருது. எப்படி இது மாதிரி வரும்? இந்த நாள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேள்வி வருது. கேள்வி வர்றது நல்லதுதான். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த 12 மாசமும் நம்மளுடைய ஜட செயல்கள்லயே நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். அவங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாளை கூட்டி கரைச்சி இந்த மாதிரி பண்ணி 12 மாசமும் நீங்க இதுலயே ஆழ்ந்திருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம வேத சாஸ்திரங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு மாசத்தை பகவானுக்கு கொடுத்தாங்க. நீ 12 மாசம் உன் காரியத்தை பண்ணாலும் இந்த மாசம் உன்னுடைய இது வந்து மலை மாசம், நீ வந்து கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, எந்த சம்ஸ்காரமும் நீ பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணு? பக்தியை பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த முழு மாசத்தையும் அப்படி டெடிகேட் பண்ணிட்டாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த நாஸ்திகர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். அவங்க இதே விஷயத்த இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஃபுல்லா சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக கொண்டு போயிட்டாங்க. ஆனா நம்முடைய வேத வழிமுறை அப்படிங்கிறது இந்த ஒரு மாசத்தை, இந்த புருஷோத்தம மாதத்துக்கு எவ்வளவு மகத்துவம் சொல்லியிருக்காங்க புருஷோத்தம மாதத்துக்கு, இல்லையா? சோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து பகவத் பக்தியில நம்மள ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த பாயிண்ட் என்ன வந்து ரொம்ப டச் பண்ணது, ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டு நம்ம கேட்டதே கிடையாது, இது வரைக்கும் மனசுக்கு தோணுது கூட கிடையாது. ஏன் ஒரு மாசத்துக்கு 30 நாள், ஏன் 31 நாள்? யாராவது கேட்டிருக்கோமா? கேட்டதே கிடையாது. இந்த மாசம் 1ஆம் தேதி சம்பளம் ஒரு நாள் கழிச்சுதான் வருமா? சரி போ, 30 நாள்னா சீக்கிரம், 28 நாள் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படி நம்ம சந்தோஷப்பட்டு போமே தவிர வேற எதுவும் நம்ம அதை பத்தி யோசிச்சதே கிடையாது. இல்லையா? அருமையான புருஷோத்தம மாதம், புருஷோத்தம் மந்த்க்கு ஜெய், புருஷோத்தம் பகவானுக்கு ஜெய். சோ நாளைக்கு சண்டே, நாளைக்கும் வந்து சௌராஷ்டகம் இதே மாதிரி பாடிடலாம். ஜாயின் பண்ணி பாட போறது இல்ல, நீங்க வீட்லயே பாடிடுங்க. 15 சாப்டர் ரிசைட் பண்ணுங்க. சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நன்றி மேடம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. என் பையனுக்கு மண்டே எக்ஸாம் மாதாஜி, பிளஸ் பண்ணுங்க மாதாஜி, நல்லா எழுதணும்னு. சோ மாதாஜிக்காக எல்லாரும், மாதாஜியோட பையனுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம. பௌதிக படிப்புல மட்டும் கிடையாது, ஆன்மீகமாவும் அவர் வந்து நல்ல விதமா பகவானுக்கு பக்தி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே பத்மா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க படிக்கிறது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருபா சிந்ததே வச்ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रील प्रभुपाद की जय.